பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஊடாக அரபு மொழியை கற்றுக்கொள்ளல் என்ற இந்த எமது தொடர் பாடங்களின் முதலாவது பாடத்தில் உங்களை நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கு நாம் அரபு மொழியை கற்றுக்கொள்வதுடன் அல் குர்ஆனையும் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இது கல்வி கற்பது மாத்திரமல்ல, இபாதத்தாகவும் அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். தற்பொழுது நீங்கள் அல் குர்ஆனுடைய பிரதியை எடுத்து நீங்கள் அல் குர்ஆனுடைய பிரதியை தமிழ் மொழிபெயர்ப்புடன் எடுப்பீர்களாக இருந்தால் மிகவும் நல்லது. அல்லது நீங்கள் உதுவுடன் மொழிபெயர்ப்பு இல்லாத அல் குர்ஆன் பிரதியை எடுத்து அல் குர்ஆனுடைய 114 சூறாக்களிலே அத்தியாயங்களிலே முதல் அத்தியாயமாகிய சூறாவாகிய சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். இங்கு நாம் ஆரம்பிப்பதற்கு முற்பாடு இந்த அத்தியாயத்தின் முன் சில பொது விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். இங்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஃபாத்திஹா என்றால் தோற்றுவாய் என்பது பொருளாகும். தோற்றுவாய், ஆரம்பிக்கக்கூடியது என்பது பொருளாகும். சூரா என்றால் சூரத்துன், சீன். சூரா என்றால் அத்தியாயம் என்பது பொருளாகும். ஆயத்துன் என்றால் வசனம் என்பது பொருளாகும். சூரா என்ற வார்த்தையின் பன்மை சுவர், ஆயத்துன் என்ற வார்த்தையின் பன்மை ஆயாத்துன். மக்கியா என்றால் மக்காவை சார்ந்தது. இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டதை காரணமாக வைத்து மக்கியா என்ற வார்த்தை இங்கு பாவிக்கப்பட்டுள்ளது. சபோ ஆயாத், 7 வசனங்கள். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் 7 வசனங்கள் இருக்கின்றன. அதனால் சபோ ஆயாத்தின் 7 வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சபோன் என்றால் 7, ஆயத்துடைய பன்மை ஆயாத்துன், சபோ ஆயாத்தின் 7 வசனங்கள் என்பதாகும். எனவே இந்த சூரா அல் ஃபாத்திஹாவின் முதல் வசனம் எது என்பது பற்றி அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா அல் ஃபாத்திஹாவின் முதலாம் வசனம் என்ற அடிப்படையில் என்ற கருத்தின்படி நாம் இதனை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் என்பதுதான் அதனுடைய நேரடி அர்த்தம். அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அல்லது ஓதுகிறேன் என்பதை நாங்கள் வைத்து பார்க்க முடியும். ஓதுகிறேன் என்ற சொல் அங்கு இல்லை. பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுகிறேன் என்பது வெளிப்படையாக அங்கு இல்லை, மறைமுகமாக இருக்கிறது. அத்லு, தலா எத்லு, தலா என்றால் ஓதினான், எத்லு ஓதுகிறான். அதிலிருந்து அத்லு நான் ஓதுகிறேன். அல்லது அக்ராஉ, கரா என்றால் ஓதினான் அல்லது வாசித்தான். அக்ராஉ நான் ஓதுகிறேன் என்பது பொருளாகும். இங்கு பா என்ற வார்த்தை பி என்று வந்திருக்கிறது. இது ஹுரூஃபுல் ஜர், ஜருடைய ஹர்ஃபுகளில் ஒரு ஹர்ஃபாக, ஒரு எழுத்தாக இருக்கிறது. பி என்ற வார்த்தை வரும் பொழுது இஸ்மி, இஸ்முன் என்றால் பெயர் சொல், அதனுடைய பன்மை அஸ்மாவுன். பிஸ்மி என்று அந்த மீமுக்கு ஜர் வந்திருக்கிறது. பிஸ்மில்லாஹி, இஸ்ம் என்றால் பெயர், அல்லாஹ் என்பது உண்மையாக வணங்கப்படக்கூடிய அல்லாஹுவை குறிக்கும். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் இலாஹுன் என்ற வார்த்தைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இலாஹ் என்றால் கடவுளை குறிக்கும். உண்மையான முறையில் வணங்கப்பட்டாலும்
பொய்யான முறையில் வணங்கப்பட்டாலும் அதற்கு இலாஹ் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். அது பொதுவான சொல். அல்லாஹ் என்பது குறிப்பான சொல். அது உண்மையாக வணங்கப்படக்கூடிய அல்லாஹுவை மாத்திரமே குறிக்கும் என்பது அரபு மொழியில் உள்ள சரியான பதவிலக்கத்தின் பொருளாகும். எனவே அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இங்கு அர் ரஹ்மான் என்ற வார்த்தை ரஹீம யர்ஹமு ரஹ்மதன் வஹுவ ராஹிம். ரஹீம என்றால் இரக்கம் காட்டினான், இரஹமு இரக்கம் காட்டுவான், இரக்கம் காட்டுகிறான், ரஹ்மதன் இரக்கம் காட்டுதல், ராஹிம் இரக்கம் காட்டக்கூடியவன். அப்ப ரஹ்மா என்ற வார்த்தையிலிருந்துதான் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ரஹ்மத்துன் என்ற வார்த்தையிலிருந்துதான் ரஹ்மான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஃபஅலான் ஃபஅலான் என்ற வடிவத்திலே ரஹ்மான் இருக்கிறது. ரஹீம் என்பது நிகரற்ற அன்புடையோன். இது ஃபஈல் ஃபஈல் ரஹீம் என்ற வடிவத்தில், இந்த ரஹீம் என்பது ஃபஈல் என்ற வடிவத்திலே வந்திருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ரஹ்மத்துன் இரக்கம் காட்டுதல் என்ற வார்த்தையில் இருந்தது வந்தாலும் இந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இடையில் வித்தியாசம். அதாவது ரஹ்மான் என்றால் மிக பெரும் இரக்கம் காட்டுபவன், ரஹீம் என்றால் தொடர்ச்சியாக இரக்கம் காட்டுபவன் என்பது இரண்டுக்கும் மத்தியில் உள்ள நுணுக்கமான பொருள்களாகும். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. இங்கு அல்ஹம்து என்ற பெயர் சொல்ல எடுத்துக்கொண்டால் ஹமித யஹ்மது ஹம்தன் ஃபஹுவ ஹாமிதுன். ஹமித என்றால் புகழ்ந்தான், யஹ்மது புகழுகிறான், ஹம்துன் அல்லது ஹம்தன் புகழுதல், ஹாமித் புகழக்கூடியவன். எனவே இந்த ஹம்து புகழுதல் என்ற வார்த்தை தான் இங்கு வந்திருக்கிறது. அனைத்து என்ற பொருள் எவ்வாறு வந்ததென்றால் அனைத்து புகழும் என்று சொல்கிறோம். ஹம்து என்றால் புகழ். அனைத்து என்ற வார்த்தை அந்த அல் ஹம்து, அந்த அல் வந்திருக்கக்கூடிய அல் அது அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது, புகழுடைய அனைத்து வகைகளையும் உள்ளடக்கக்கூடியது என்பதை சுட்டி காட்டுகிறது. லில்லாஹி அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த லாம் லி என்று வந்திருக்கிறது. இது உரியது என்பதை காட்டுவதற்காக வரும். அத்துடன் இது ஹர்ஃபுல் ஜர் என்பதாகும். அல்லாஹி என்று வருகிறது. லில்லாஹி ஹி என்று இந்த லாம் நுழையும் பொழுது அமையப்பெறும். அதிலும் அதனை அடுத்து ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகன் என்று சொல்லப்படுகிறது. ரப்பு என்றால் இரட்சகன் என்பது பொருளாகும். அரபு மொழியில் ரப்பு என்ற வார்த்தைக்கு பன்மையாக அர்பாப் என்று சொல்வார்கள். ரப்பு என்பது இங்கு இரட்சகன் என்பது என்ற பொருளை குறிக்கிறது. அல் ஆலமீன் அகிலத்தார் என்பது பொருளாகும். அதனை அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் என்றால் முன்பு நாங்கள் சொன்னோம் நிகரற்ற அன்புடையோன் அல்லது மிக கிருபையுடையோன் என்பது பொருளாகும். மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிக் என்றால் மலக்க யம்லிக்கு முல்கன் ஃபஹுவ மாலிக். மலக்க என்றால் அரசாட்சி, அதாவது ஆட்சி செய்தான். எம்லிக்கு ஆட்சி செய்கிறான் அல்லது ஆட்சி செய்வான். மலக்க அதிபதியானான் என்றெல்லாம் நாங்கள் பொருள் கொடுக்க முடியும். முல்க் ஆட்சி செய்தல், அதிபதியாக இருத்தல். மாலிக் அதிபதி அல்லது அரசன் என்பது பொருளாகும். இங்கு யௌம் என்றால் நாள் என்பது பொருள்.
யௌமுடைய பன்மை ஐயாம், அத்தீன் என்றால் தீர்ப்பு, அல் ஜஸா என்ற அர்த்தம். எனவே தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த வசனங்களுடைய தொடரை நீங்கள் பார்த்தால் அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது என்று கூறியதன் பிற்பாடு அல்லாஹ்வை பற்றி பிரதானமான 4 பண்புகள் தொடராக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று ரப்பு, அடுத்ததாக அர் ரஹ்மான், ரப்பில் ஆலமீன் 1வது, 2வது அர் ரஹ்மான், 3வது அர் ரஹீம், 4வது மாலிகி யௌமித்தீன் என்பதாகும். இதில் குறிப்பாக ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக் என்ற வார்த்தைகளை குறிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். இதுவரைக்கும் அந்த வசனங்களுடைய போக்கு படற்கையில் புகழனைத்து அல்லாஹ்வுக்கு உரியது, அவன் இரட்சகன், அவன் அருளாளன், அவன் என்ற அடிப்படையில் தான் அந்த பேச்சு தொடர்ந்து போய் தற்பொழுது பேச்சுடைய போக்கு முன்னிலைக்கு மாறுகிறது. இய்யாக நஅபுது, உன்னையே, அவன் என்று பேச்சு தொடர்ந்து வந்து தற்பொழுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பதாகும். இதிலே அபத யாபுது ஐபாதத்தன் ஃபஹுவ ஆபித். நஅபுது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். இது எவ்வாறு வந்ததென்றால் அபத அவன் வணங்கினான், யாபுது வணங்குகிறான் அல்லது வணங்குவான், ஐபாதத் வணங்குதல், ஆபித் வணங்கக்கூடியவன், அதனுடைய பன்மை ஆபிதுன வணங்கக்கூடியவர்கள். இங்கு இய்யாக நஅபுது என்று வந்திருக்கிறது, நஅபுதுக என்று சொல்லப்படவில்லை. நஅபுதுக என்றால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்பது பொருளாகும். இய்யாக நஅபுது என்றால் நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது பொருளிலே. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நாங்கள் வேறு யாரையும் வணங்கவில்லை, அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறோம் என்றுதான் கூறுகிறோம். ஆபுது என்று சொல்ல வேண்டும், இங்கு ஏன் நஅபுது என்று வந்திருக்கிறது என்று கேட்க முடியும். ஒரு மனிதன் தனிமையாக சொல்லும் பொழுது உன்னை ஆபுது நான் வணங்குகிறேன் என்று சொல்லாமல் நஅபுது என்று சொல்லுவது ஏனென்றால் இது வல்லமை சக்தியுள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் தனிமையில் நின்று பேசுவது என்பது அது வார்த்தையிலே ஒழுக்கமற்றதாக இருக்கும். எனவே ஆபுது நான் வணங்குகிறேன் என்று சொல்லாமல் நஅபுது நாங்கள் வணங்குகிறோம் என்று கண்ணியமாக சொல்லுவதை ஒரு விளக்கத்தின்படி நாங்கள் விளங்கப்படுத்த முடியும். வையாக நஸ்தஈன், மேலும் உன்னையே நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பது பொருளாகும். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். எனவே வையாக, வ என்றால் இன்னும் என்பது அர்த்தமாகும். வசனத்தை நாங்கள் இணைத்து சொல்லும் பொழுது வையாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பது இய்யாக நஅபுது என்பதனுடைய அர்த்தமாகும். அதனை அடுத்து வையாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று அழுத்தி சொல்லும் பொழுது அந்த வாவுடைய அர்த்தம் வந்து விடுகிறது. எங்கு நஸ்தஈன் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அது இஸ்தஆன என்ற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறது. இஸ்தஆன என்றால் உதவி தேடினான், இஸ்தஈனு உதவி தேடுகிறான் அல்லது உதவி தேடுவான், இஸ்திஆனத்துன் உதவி தேடுதல், முஸ்தஈன் உதவி தேடக்கூடியவன். இவ்வாறு நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போக முடியும். இதில் யஸ்தஈனு அவன் உதவி தேடுகிறான் என்பதிலிருந்து அதை நிகழ்கால எதிர்கால அந்த வார்த்தையிலிருந்து நஸ்தஈனு, அஸ்தஈனு நான் உதவி தேடுகிறேன், நஸ்தஈனு நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று விளங்க முடியும். அதனை அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம, நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. இங்கு குறிப்பாக 4 சொற்கள் வெளிப்படையாக தென்படுகின்றன. ஒன்று இஹ்தி, அடுத்ததாக நா, அடுத்தது அஸ்ஸிராத்த, அடுத்தது அல் முஸ்தகீம. இதில் இஹ்தி என்றால் நீ நடத்துவாயாக, வழிகாட்டுவாயாக என்பது பொருள். இஹ்தி என்ற வார்த்தை அது ஏவல் வினை. ஹதா யஹ்தி ஹிதாயத்தன் ஃபஹுவ ஹாதின். ஹதா என்றால் நேர்வழி காட்டினான்,
நடத்தினான். யஹதி நெர்வழி காட்டுகிறான், நெர்வழி காட்டுவான், நடத்துவான் என்பது பொருள். ஹிதாயத் நெர்வழி காட்டுதல், நடத்துதல். ஹாதின் நெர்வழி காட்டக்கூடியவன். அதுக்கு பன்மை அல் ஹாதூன அல்லது ஹுதாத்துன் என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே நா என்றால் எங்களை பன்மைக்கு வரக்கூடியது. அஸ்ஸராத்த என்றால் வழி, அத்தரீக் என்ற அர்த்தம். அஸ்ஸராத்த பாதை, வழி என்பதை குறிக்கும். அல் முஸ்தகீம நேரான என்ற அர்த்தத்தை குறிக்கும். இஸ்தகாம, இஸ்தகாம என்றால் நேராகியது. இஅவஜ்ஜ என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல். இஅவஜ்ஜ என்றால் வளைந்தது. இஸ்தகாம என்றால் நேராகியது. இஸ்தகாம இஸ்தகீமு இஸ்திகாமத்தன் ஃபஹு முஸ்தகீம். முஸ்தகீம் என்றால் நேரான. முஅவஜ் என்றால் முஅவஜ் என்றால் வளைந்த என்பது பொருளாகும். எனவே இங்கு அஸ்ஸராத்தல் முஸ்தகீம நேரான பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழி, அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக என்பதுதான் அர்த்தம். அத்தகையோரின் வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல, வழி தவறியவர்களுடையதும் அல்ல. இங்கு சில விடயங்களை கவனிக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம, நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக அல்லது நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக என்று சொல்லப்பட்டதை வைத்து பார்க்கும் பொழுது, நேரான வழி என்றால் எது என்று எங்களுக்கு தெரியாது. மூடலாக சொல்லப்பட்டு பின்பு தெளிவாக யாருடைய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய பாதையில் செல்லக்கூடாது என்றும் யாருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அல்லதீன சிலருடைய பாதை என்று, அல்லதீன என்ற வார்த்தை எடுத்தால் அதை இஸ்முன் மௌசூல் என்று சொல்வார்கள். அல்லதி ஒருவன், அல்லதானி இருவர், அல்லதீன பலர். அந்த பலர் என்ற வார்த்தை தான் அங்கு வந்திருக்கிறது. அன்அம்த என்றால் நீ அருள் புரிந்தாய். அன்அம, அன்அமா, அன்அமு, அன்அமத், அன்அமத, அன்அம்ன, அன்அம்த. அன்அம்த என்றால் நீ அருள் புரிந்தாய் என்ற பொருள்படும். அலைஹிம், அலா என்றால் மீது என்பது அதனுடைய பொருளாகும். ஹிம் என்றால் அவர்கள் பல ஆண்கள் அல்லது அவர்கள் பலர். ஆண்களை மாத்திரம் இந்த வசனத்திலே சொல்லப்படவில்லை. குர்ஆனுடைய பொது சட்டத்தின்படி இந்த சில இடங்களிலே ஆண்பால் சொல்லப்பட்டால் பெண்களும் உள்ளடக்கப்படுவதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்அம்த அலைஹிம், நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாய். எவர்கள் என்றால் அது ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும். ஆனால் இந்த ஹும் என்ற வார்த்தை ஆண் பாலைத்தான் குறிப்பாக அரபு மொழியில் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹுவ என்றால் அவன், ஹுமா அவர்கள் இரு ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள், ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்ன அவர்கள் பல பெண்கள். அந்த நீ ஒரு ஆண், அந்துமா நீங்கள் இரு ஆண்கள், அந்தும் நீங்கள் பல ஆண்கள், அந்தி நீ ஒரு பெண், அந்துமா நீங்கள் இரு பெண்கள், அந்துன்ன நீங்கள் பல பெண்கள், அன நான், நஹ்னு நாங்கள் என்று வரக்கூடிய அந்த சொற்களிலே ஹும் என்றால் அவர்கள் என்பதை குறிக்கும். அதுதான் இங்கு அலைஹிம் என்று எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்பதிலே கைர் லா, கைர் என்றாலும் அல்ல என்பதை குறிக்கும், லா என்றாலும் அல்ல என்பதை குறிக்கும். அல் மக்தூபி அலைஹிம் என்றால் கலிப என்ற, கலிப அலைஹி அவன் கோபப்பட்டான், அவன் மீது கோபப்பட்டான். உதிப அலைஹி
அவன் கோபத்துக்கு உள்ளானான். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே கதிப யக்லபு கலபன், கதிப கோபப்பட்டான், யக்லபு கோபப்படுகிறான், கலப் கோபப்படுதல். உதிப அலைஹி அவன் கோபத்துக்கு உள்ளானான், உதிப அலைஹி யுக்லபு அலைஹி. அதிலே மக்லூப் அலைஹிம் என்று வந்திருக்கிறது, கோபத்துக்குள்ளானவர்கள். கைர்ண்டா அல்ல. வலல்லாலீன் என்பதிலே அல்லாலீன் என்றால் வழி தவறியவர்கள் என்பது பொருள். லல்ல யலில்லு லலாலத்தன் ஃபஹுவ லால்லுன். லல்ல என்றால் இஹ்ததா என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல். இஹ்ததா என்றால் நேர்வழி பெற்றான். ஹதா என்றால் நேர்வழி காட்டினான். இஹ்ததா என்றால் நேர்வழி பெற்றான். இஹ்ததா என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல் தான் லல்ல. லல்ல என்றால் வழி தவறினான் என்பது பொருள். லல்ல யதில்லு, யதில்லு யதல்லு இரண்டும் முறைப்படி சொல்ல முடியும். யதில்லு என்பதுதான் பாவனையில் கூடுதலாக இருக்கக்கூடிய வடிவம். லல்ல யதில்லு லலாலத்தன், லலாலத் என்றால் வழி தவறுதல், லால்லுன் என்றால் வழி தவறக்கூடியவன். லால்லுன் என்ற சொல்லுடைய பன்மை சொல் லால்லுன, வழி தவறியவர்கள். அதிலே லால்லீன என்று இங்கு வந்திருக்கிறது, அந்த வசனத்துடைய முன்பாதியை கவனித்து. எனவே வலல்லால்லீன் வழி தவறியவர்களுடையதும் அல்ல என்று வார்த்தை வந்திருக்கிறது. ஆமீன் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அது ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள்படக்கூடிய சொல் இஸ்தஜிப். ஆமீன் என்றால் பொருள் இஸ்தஜிப், ஏற்றுக்கொள்வாயாக. அது ஒரு இந்த அத்தியாயம் பிரார்த்தனையாக இருப்பதனால் கடைசியாக ஆமீன், அல்லாஹுவிடம் நாங்கள் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்கிறோம். இதிலே பல ஆழமான சில மொழி ரீதியான, இலக்கண இலக்கிய ரீதியான, அணி இலக்கண ரீதியான பல விளக்கங்கள் அதிகமாக இருந்த போதிலும் நீங்கள் அரபு மொழியையும் மிக இலேசான முறையிலே அல் குர்ஆன் ஊடாக படித்துக் கொள்வதற்காகவும் அல் குர்ஆனுடைய மேலெழுந்த வாரியான பொருளையாவது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகவும் இத்துடன் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். எனவே இதனை நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் இந்த பாடத்தை சொல்லிய நேரத்திலே, விளங்கப்படுத்திய நேரத்திலே நீங்கள் அல் குர்ஆனை விரித்து வைத்து, முடியுமாக இருந்தால் அல் குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வைத்து நீங்கள் இந்த பாடத்தை தொடர முடியும். இல்லை என்றால், அந்த வசதி இல்லாவிட்டால் அல் குர்ஆனை மாத்திரம் விரித்து நீங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவை விரித்து வைத்து இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் மீட்டி பார்த்தால் அரபு மொழியுடைய பல விடயங்களை, அடிப்படைகளை நீங்கள் இந்த சூறாவிலிருந்து, அத்தியாயத்திலிருந்து, மேலே சொன்ன வைகளிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். மீண்டும் நீங்கள் ஏனைய பாடங்களை தொடருங்கள். நிச்சயமாக நீங்கள் அரபு மொழியுடைய அடிப்படைகளை மிக ஆழமான முறையிலே பல நுணுக்கங்களுடன் அல் குர்ஆனுடைய நிழலிலே படித்து கொள்ள முடியும். நிச்சயமாக உங்களுக்கு அல் குர்ஆனையும் ஒரு அளவுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அதுவரைக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.